அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டிபெட்டியார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்பார்கள். அதுபோல ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விஜய் என்ற ஒரு தனிநபர் மீது உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் நீங்கள் தாமதப்படுத்துவது மிகப்பெரிய அது அநீதி, சினிமா துறைக்கே ஒரு அநீதி. ஐயா கமலஹாசன் அவர்களும் நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்ட எனது தலைவர் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இதுவரை இந்த தணிக்கை சான்றிதழ் விஷயமாகவோ ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டுள்ள தடை காரணமாகவோ எந்த பேட்டியும் அளிக்காமல் இருப்பது மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக எந்த நடிகராக இருந்தாலும் நாம் ஆதரிக்க வேண்டும் தமிழ் நடிகர்களை. தற்போது தான் தமிழ் சினிமாவில் ஒரு மிக ஆரோக்கியமான வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அதிகப்படியான பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படங்கள் ஆங்கில படங்களாகத்தான் இருக்கும். அந்த ஆங்கில படத்துகளுடைய வரலாற்றையும் பொருட்செலவையும் அதில் உள்ள லாபத்தையும் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் இது வரைக்கும் முறியடிச்சிருக்கு. இந்த ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் தரப்பு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தான். இது ஐயா விஜய்க்கு மட்டுமல்ல, அது உள்ள தயாரிப்பாளருக்கு உள்ள பாதிப்பு. மேலும் அதில் நடித்துள்ள துணை நடிகர்கள், ஸ்டண்டு கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், துணை நடிகர்கள், மேற்கொண்டு கேமராமேனிலிருந்து லைட்டு பாய் வரைக்கும் உள்ள வாகன ஓட்டிகள் அப்படின்னு சொல்லி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமே மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இதில் காழ்ப்புணர்ச்சி தேவையற்றது. அதனால் ஜனநாயகன் படத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள மிக அவசரமாக ரிலீஸ் செய்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் இந்த தணிக்கை குழு கமிட்டியில் தலையிடாமல் அவங்க சுதந்திரமாக செயல்பட சொல்லி இதில் அரசியல் பண்ணாமல் அனைத்து ரசிகர்களுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும், தமிழ் திரைப்பட உலகினர்களுக்கும் நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சிங்க தமிழங்கனக்க முதல் குரல் கொடுத்த அன்பு நண்பர் சிம்பு அவர்களை நான் பாராட்டுறேன். திரைத்துறையில் எல்லாருமே தயக்கம் காட்டுறாங்க இதை எதிர்த்து பேசுறதுக்கு. சிம்பு அவர்கள் அவர் கரெக்டாக பேசியிருக்காரு. அவரை நான் பாராட்டுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆண்டிபெட்டியார்.